வெல்கம் பேக் டு இன்வெஸ்ட்மெண்ட் அச்சீவ்மெண்ட். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் ஐஆர்எஃப்சி ரயில்வே ஸ்டாக்ல வந்து நம்ம 35 ருபீஸ்க்கு சொன்னோம். 35 ருபீஸ்ல இருந்து 188 எவ்வளவு பெரிய ரிட்டர்ன்ஸ்ன்றது உங்களுக்கே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இப்போ அடுத்த ஒரு பெரிய ஒரு ரேலியை கொடுக்குமா? மார்க்கெட் வந்து மறுபடியும் இந்த ஒரு ஸ்பைக்கை கொடுக்குமா? என்ன ஸ்பைக்னா ஒரு பொட்டன்ஷியலா மார்க்கெட்டை மேல தூக்குவாங்களா ஒரு 100%? இது மாதிரி இதுதான் ஒரு ஸ்விங் ட்ரேடர் வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஜோன். இப்போ அந்த ஜோன் இந்த ஸ்டாக்ல இருக்கா? எக்ஸாக்டா சொல்ல போனா நான் சொல்ற லெவலுக்கு மேல போச்சுன்னா கட்டாயம் ஐஆர்எஃப்சி நான் எக்ஸ்பெக்ட் பண்ற டார்கெட் அரௌண்ட் ஒரு 260 இல்ல 280க்கு மூவ் ஆகும். இதை வந்து எப்படி நம்ம பார்க்கலாம், எந்த விதத்துல பார்க்கலாம்னு பாத்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து எப்பவுமே இது வந்து ஒரு ஐ போயிட்டு ஒரு லாங் கன்சல்டேஷன் பிரேக் வரும்போது மறுபடியும் ஒரு ஐ, மறுபடியும் ஒரு கரெக்ஷன், மறுபடியும் ஒரு ஐ. இப்போ வந்து இந்த இடத்துல சைட்வேஸ்ல தான் போயிட்டு இருக்கு மார்க்கெட், தெரியுதுங்களா? சும்மா ஒரு ஐ போயிட்டு ஒரு லோ வந்துட்டு மறுபடியும் ஒரு ஐ போயிட்டு ஒரு லோ. அப்போ இது ஒரு காலம் ஒரு லோயர் லோ ஃபார்மேஷன்ல வந்தது. இந்த இடத்துல வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகுது. ஒரு ஐ போயிட்டு ஒரு லோல வந்தது. இதை வந்து எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஒரு பிகினர் வந்து நல்லா சொல்ற நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஐ போயிட்டு ஒரு கரெக்ஷன் வேவ் வரும். அந்த கரெக்ஷன் வேவ் வந்து இப்படி முடிச்சுட்டு டுவர்ட்ஸ் மேல போகும். அந்த மேல போறது ஒரு ஹை அண்ட் தென் லோ, ஒரு ஐ அண்ட் தென் லோ. இதுதான் வந்து இது லோயர் லோ ஃபார்மேஷன், இது ஹையர் ஐ ஃபார்மேஷன். அப்ப இங்க வந்திருக்கிறது என்னது? லோயர் லோ. அப்ப இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு? மார்க்கெட் ஒரு ஐ போயிட்டு ஒரு லோ ஃபார்மேஷனா வந்திருக்கு. அப்போ எந்த இடத்துல ஒரு பேஸ் அமைச்சிருக்கு? இங்க இருக்கிற லிக்விடிட்டி எல்லாம் ஸ்வீப் பண்ணிட்டு இப்ப மார்க்கெட் வந்து ஒரு ஹை போயிட்டு ஒரு கரெக்ஷன், மறுபடியும் ஒரு ஐ போயிட்டு ஒரு கரெக்ஷன், மறுபடியும் ஒரு ஐ போயிட்டு ஒரு கரெக்ஷன். அப்போ வந்து இது மாதிரி வந்து ஹையர் ஐ ஃபார்மேஷன்ல திரும்புது, தெரியுதுங்களா? அப்போ அந்த ஹையர் ஐ ஃபார்மேஷன்ல அப்கமிங்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். அந்த ரெசிஸ்டன்ஸை உடைக்கும், கட்டாயம் உடைக்கும். உடைச்சதுன்னா பிச்சுக்கிட்டு பறக்கும் ஐஆர்எஃப்சி அப்படின்றது தான் சொல்லலாம். பை அபவ் என்ன சொல்றது? இந்த ஸ்விங்குக்கு மேல 200க்கு மேல ஒரு பொட்டன்ஷியலான கேண்டல் கிடைச்சதுன்னா யூ கேன் கான்சென்ட்ரேட். ஸ்டாக் வந்து என்ன சொல்றதுலாம், ஒரு ஷார்ட் டேர்ம் டார்கெட்டா ஒரு 260க்கு மூவ் ஆகும். ஏன் 260க்கு மூவ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு லாங் கன்சல்டேஷன், தெரியுதுங்களா? இந்த 180 டேஸ் கன்சல்டேஷனை அப்படியே நம்ம வந்து இதை தான் டார்கெட்டா கார்னர் பண்றோம். அப்போ வந்து ஒரு 260 என்ன பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்? நம்ம ஒரு 200க்கு மேல ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன்ல வாங்கணும்னா டுவர்ட்ஸ் மார்க்கெட் வந்து ஒரு 30% ஆஃப் ஸ்விங் ரேலியை தரத்துக்கு உண்டான எபிலிட்டி உள்ள ஸ்டாக் ஐஆர்எஃப்சி. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து ஐஆர்பி சொல்லியிருக்கோம். ஐஆர்பி இன்ஃப்ரா வந்து நம்ம இந்த ஜோனை உடைச்சு ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டல் கொடுத்தது. பை பண்ணலாம், லாங் கன்சல்டேஷன் பிரேக் அவுட் பை பண்ணுங்க அப்படின்னும் அந்த இடத்துல இருந்து மார்க்கெட் பொட்டன்ஷியலா ஒரு பெரிய மூவை கொடுத்தது. யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத மூவ், கிட்டத்தட்ட வந்து 126% ஆஃப் ரிட்டர்ன்ஸை கொடுத்தது இந்த ஒரு வருஷத்துல. இப்போ வந்து மார்க்கெட் வந்து ஏறினதுக்கு உண்டான ஒரு சைட்வேஸ் ஜோன். இப்போதான் நம்ம பார்த்தோம் ஹையர் ஐ ஃபார்மேஷன்னா என்ன, லோயர் லோ ஃபார்மேஷன்னா. அப்போ மார்க்கெட் என்ன ஆச்சு? ஒரு ஃபால் வந்தது, மறுபடியும் ஒரு ஐ, மறுபடியும் ஒரு அப்படியே சைட்வேஸ் ஜோன்ல தான் போயிட்டு இருக்கு. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ட்ரெண்ட் லைனை டிரா பண்ணலாம். இந்த ட்ரெண்ட் வந்து ஒரு மைனர் ட்ரெண்ட் வந்து இங்க இருந்து டிரா பண்ணி பாருங்க. ஆல்மோஸ்ட் எக்ஸாக்ட் ஒரு சப்போர்ட்ல தான் இருக்கு. அப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸா மூவ் பண்ணுதுன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் அப்கமிங் ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த ஜோன்ல இருக்கு, தெரியுதுங்களா? ஒரு 76 ருபீஸ். இந்த 76 உடைக்கும் ஒரு பாட்டம் அவுட்ல இருக்கு. அப்போ ஒரு பாட்டம் அவுட்ல ஒரு சப்போர்ட்ல என்ட்ரி போறீங்க. ஸ்டாப் லாஸ் நீங்க எவ்வளவு மெயின்டைன் பண்ணிக்கலாம்னா 63 ருபீஸ். இல்ல இன்னும் கொஞ்சம் நம்ம பிரீத் பண்ண விடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 61 ருபி வரைக்கும் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். எஸ்எல் வந்து எவ்வளவு? 61 ருபி. அதுக்கு கீழே உடைச்சதுன்னா மறுபடியும் மார்க்கெட் ஃபால் ஆகும். 51 வரைக்கும் ஃபால் ஆகும். ஒரு பொசிஷன் வைஸ்ல ட்ரேட் பண்றவங்க 51க்கு கூட விடலாம். அப்ப என்ன ஆகும்? இது ஒரு கன்சல்டேஷன் ஜோனா போகும், தெரியுதுங்களா? 51 வந்து ஒரு கன்சல்டேஷனா போகும். பட் வந்து என்ன பொறுத்தவரைக்கும் இந்த இடத்துல ஒரு அட்டெம்ப்ட் எடுங்க, ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லலாம். பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் வந்துச்சுன்னா ஃபர்தர் செகண்ட் லெவல் மூவ் ஸ்டார்ட் ஆகும் ஐஆர்பி இன்ஃப்ரால. அண்ட் தென் இந்துஸ்தான் காப்பர், இதெல்லாம் வந்து மேசிவ் பர்ஃபார்மன்ஸுங்க. மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் கரெக்ஷன்ல வந்தது. எங்க இருந்து வந்தது? நம்ம எப்ப சொன்னோம் ஒரு பாட்டம்ல வாங்குங்க அப்படின்னும், மேல இருந்து கரெக்ஷன் ஆயிட்டு இங்க ஒரு ஐ போயிட்டு ஒரு லோ வரும்போது இந்த இடத்துல சொன்னோம் அரௌண்ட் 88-90 ருபீஸ்ல சொன்னோம் அக்குமுலேட்டர்னும். இங்க ஒரு பிரேக் வரும்போது ஒரு 120ல ஒரு பிரேக் வரும்போது பைன்னும். 120ல இருந்து மார்க்கெட் என்ன பண்ணுச்சு? இந்த ஸ்விங்ல இருந்தே பார்த்தா கூட ஆல்மோஸ்ட் 233%. அப்போ நம்ம சொன்ன இடம் எந்த இடம்? இந்த 80-90 ருபீஸ்ல எல்லாம் அக்குமுலேட்டர்னு சொன்ன இடத்துல 90 ருபீஸ்லாம் சும்மா கிளி 350% உண்டான ரிட்டர்ன்ஸை கொடுத்துருச்சு. இப்போ வந்து அடுத்து ஒரு ஸ்விங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. மார்க்கெட் ஒரு ஹை போயிட்டு ஒரு கரெக்ஷன் வந்தது, தெரியுதுங்களா? ஒரு ஹையர் ஐ ஃபார்மேஷனா ஒரு ஹை போயிட்டு ஒரு கரெக்ஷன், மறுபடியும் இப்படி சைட்வேஸ் ஆச்சு, மீண்டும் ஒரு ஐயை போய் உடைச்சது, ஐயை உடைச்சிட்டு ரிட்ரேஸ்மெண்ட்.
அப்போ இந்த ஜோனுக்கு என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட்டுக்கு தான் வந்திருக்கு, தெரியுதுங்களா? கரெக்டாக எக்ஸாக்டாக ஒரு ரீடெஸ்ட் ஜோன். அப்போ நம்ம ஸ்டாப் லாஸை எங்கே வச்சுக்கலாம், அக்குமுலேஷனை எங்கே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 312 ரூபாய் இன்னும் ஒரு நல்ல ஒரு இறக்கம் கிடைத்ததுன்னா ஒரு ஹண்டிங் ஜோன் மாதிரி ஒரு 300க்கு எஸ்எல்ஐ வச்சுட்டு நீங்க ஹோல்ட் பண்ணலாம். டார்கெட் வந்து ஃபர்ஸ்ட் லெவல் டார்கெட் ஒரு 400க்கு போகும். 400ஐயும் உடைச்சதுன்னா மார்க்கெட் பொட்டன்ஷியலா அடுத்த ஒரு ரேலி திரும்பும். ஒரு 500க்கு உண்டான மூவ் ஆகக்கூடிய எபிலிட்டி உள்ள ஸ்டாக். அப்போ நம்ம என்ட்ரி போறோம், என்ட்ரில இருந்து இவ்வளவு பெரிய டார்கெட் 59% டார்கெட்டை கார்னர் பண்றோம்னா ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ் என்ன சொல்றது 315ல இருந்து ஒரு 300 ஒரு 15 ரூபாய் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு மூவ் பண்றவங்க இந்துஸ்தான் காப்பரை கன்சிடர் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் செயில் வந்து நம்ம எந்த ரேஞ்சில் சொன்னோம், மார்க்கெட் வந்து ஒரு ஐ போயிட்டு ஒரு கரெக்ஷன் ஆச்சு. இந்த கரெக்ஷன்ல சைட்வேஸ் வரும்போது இந்த இடத்துல சொன்னோம் 98 ருபீஸ்ல ஒரு பிரேக். என்ன சொல்றது, இந்த கன்சல்டேஷனை ஒரு பிரேக் வரும்போது பை இன்னும் மேலே போயிட்டு ரீடெஸ்ட் வரும்போது இங்கேயும் பை இன்னும் நம்ம ஒரு ஸ்விங் பிடிச்சோம். இங்க இருந்து இங்க ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் எடுத்துட்டு எனக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு 80 to 90 குவான்டிட்டிஸ்க்கு வந்து ப்ராஃபிட் வந்தது. ப்ராஃபிட்டை உள்ள விட்டுட்டு எக்ஸிட் பண்ணிட்டு வந்தேன். இப்போ ரீ அக்குமுலேஷன் போலாமா, செகண்ட் என்ட்ரிக்கு போலாமா அப்படின்னு காத்துட்டு இருக்கேன். மெயினா பாத்தீங்கன்னா வால்யூம் வந்து இந்த இடத்துல வந்து ரொம்பவும் ரைசபிள் ஆகுது. டுவர்ட்ஸ் வந்து பொட்டன்ஷியலா மார்க்கெட் மேல போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்போ இந்த ஜோனே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கன்சல்டேஷன் தான், தெரியுதுங்களா? என்னது செயலுக்கு வந்து இந்த ஜோன் வந்து ஒரு கன்சல்டேஷன். இந்த கன்சல்டேஷன் பிரேக் அவுட் ஆகிட்டு ரீடெஸ்ட் வந்திருக்கு. ஃபர்தர் மூவை எதிர்பார்க்கலாம். மார்க்கெட் வந்து அடுத்த கட்ட நகர்த்துறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. அப்போ இந்த டார்கெட் இந்த ஒரு ரெக்டாங்கிளை தான் நம்ம டார்கெட்டா வைக்கிறோம். அப்போ அந்த ரெக்டாங்கிளுடைய டார்கெட் வந்து எங்க இருக்கு, ஒரு 220 ருபீஸ்ல இருக்கு. அப்போ ஒரு என்ட்ரி அண்ட் ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் எதுன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு. என்ட்ரி போறவங்க ஸ்டாப் லாஸ் இல்லாம ட்ரேட் பண்ணாதீங்க. நாங்க செவி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது அப்படின்றதான் சொல்லலாம். ஒரு லாங் பொசிஷன் போறோம், இந்த இடத்துல இருந்து சைட்ல ஒரு லாங் போறோம்னா கிட்டத்தட்ட ஒரு 7.5% ரிஸ்க் வச்சுக்கிட்டு ஒரு 42% ரிவார்டை எதிர்பார்க்குறீங்க. அப்போ ஒரு 11 ரூபாய் ஸ்டாப் லாஸ், 42% 65 ரூபாய் டார்கெட், செயல வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்றது தான் சொல்லலாம். பிடிசி இந்தியா இதுவும் வந்து ஒரு மல்டியர் பிரேக் அவுட்டுங்க. வெறித்தனமான பர்ஃபார்மன்ஸ் காத்து கொண்டு இருக்கு இந்த ஸ்டாக்ல அப்படின்றத சொல்லலாம். கிளீனா பாருங்க எத்தனை வருஷம் கன்சல்டேஷன் ஆயிருக்கு இந்த ஸ்டாக். கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்லலாம் ஒரு 2007ல இருந்தே இந்த ஐபிஓல வந்ததுல இருந்தே பெரிய ஒரு கன்சல்டேஷன் 29 ரூபாயில இருந்து ஒரு 165 ரூபாய் இருக்கலாம் சைட்வேஸ். எந்த வருஷத்துல இருந்துன்னா 2005 to 2024 ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு மேல கன்சல்டேஷன் பிரேக் அவுட் ஆயிட்டு ரீடெஸ்ட் ஆயிருக்கு. இந்த இடத்துல வந்து ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் ஃபார்மேஷனும் வருது. என்ட்ரி போறவங்க தாராளமா கன்சிடர் பண்ணுங்க. இந்த இடத்துல முதல் பகுதியை வாங்கிக்கிங்க. ஆப்பர்ச்சுனிட்டின்ட்டு உங்களுக்கு ஒரு கிடைச்சதுன்னா 160 ஒரு காலம் ஃபால் ஆச்சுன்னா அங்க அக்குமுலேட் பண்ணுங்க. இது வந்து ஸ்டேஜ் 1 பிரேக் அவுட் ஆயிட்டு ரீடெஸ்ட் வந்துட்டு அப்படியே இப்படி கன்சல்டேட் ஆயிட்டு அடுத்த மூவ் கொடுத்துச்சுன்னா வெறித்தனமா போகும். என்ன சொல்லலாம், இதுக்கு நம்ம எப்படி டார்கெட் கார்னர் பண்ணுவோம், ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸை பிரேக் பண்ணதுன்னா அந்த ரெக்டாங்கிளோடைய டார்கெட் தான். அப்போ இங்க இருந்து மார்க்கெட் இவ்வளவு தூரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 80%. அப்போ நம்ம என்ட்ரி போகக்கூடிய இடத்துல இருந்து என்ன பர்சன்டேஜ் இருக்குன்னா ஒரு 48%, 50%. என்ன பொறுத்தவரை பெரிய பெரிய ரிட்டர்ன்ஸ். நிறைய பேர் நினைச்சிருக்காங்க 10,000 போட்டா 30,000 40,000 ஆகணும்ட்டு. 10,000க்கு 10% எடுக்க கத்துக்குங்க முதல்ல. அதுக்கப்புறமேட்டுக்கா 300% 400% எடுக்கலாம். நெவர் அண்டர் எஸ்டிமேட் த ஸ்மால் ஸ்டெப்ஸ் அப்படின்னு தான் சொல்ல முடியும். சிறு சிறு படிகளாகத்தான் பங்கு சந்தையில் ஏறி வர முடியும் நண்பர்களே, அதை புரிஞ்சுக்குங்க. இந்துஸ்தான் ஃபுட்டும் பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது 71 ரூபாயில இருந்து ஒரு கன்சல்டேஷன். அந்த கன்சல்டேஷனை உடைச்சவனே மார்க்கெட் வந்து அப்படியே பெரிய மேசிவ் ரேலி. மறுபடியும் இங்க ஒரு கன்சல்டேஷன், தெரியுதுங்களா? இந்த கன்சல்டேஷனை உடைச்சிட்டு மார்க்கெட் மறுபடியும் ஒரு கரெக்ஷன் வேவ். அப்போ அந்த கரெக்ஷன் வேவ்ல தான் நம்ம என்ட்ரி போக போறோம். நம்ம போயிட்டு இந்த ஐல வாங்கிட்டு இவ்வளவு காலம் டைம் வேஸ்ட் பண்ண மாதிரி வேஸ்ட் பண்ண போறது இல்லை. அப்போ ஸ்ட்ராங் சப்போர்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா அரௌண்ட் 483. இப்போ இந்த சப்போர்ட்ல தான் கன்சால்டேட் ஆயிட்டு இருக்கு. இங்க இருந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்றதான் சொல்லலாம். அந்த ரிவர்சல் வந்து எப்படி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம்னா இந்த இடத்துல வால்யூம் வந்து ஸ்பைக் ஆயிருக்கு. ஒரு கேண்டல் வந்து நல்ல ஒரு பொட்டன்ஷியலா வருது. அப்போ இங்க இருந்து நம்ம ஒரு கார்னர் பண்றோம், ஒரு டார்கெட் 737. அப்போ
ஒரு ஸ்டாப் லாஸ் என்ட்ரி, ஒரு என்ட்ரி அண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து நம்மளுக்கு தெரியணும். ஒரு என்ன சொல்றது, ஒரு 10% ஸ்டாப் லாஸை வச்சுட்டு ஒரு 37% டார்கெட்டை கார்னர் பண்றீங்க. ஒரு 200 ரூபாய் டார்கெட், ஒரு 10 ரூபாய் என்ன சொல்றது 53 ரூபாய் ஸ்டாப் லாஸ். இதை அக்செப்ட் பண்ணிட்டு ட்ரேட் எடுக்கிறவங்க தாராளமா என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பண்றத வழியா பாருங்க. நல்ல ஒரு பொட்டன்ஷியலான மூவ் கிடைக்கும். இந்துஸ்தான் ஃபுட்ஸ் வந்து நல்ல ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்ல தான் போகுது அப்படின்றத சொல்லலாம். ஒரு ஹை, ஒரு சைட்வேஸ், ஒரு ஹை, ஒரு சைட்வேஸ் டுவர்ட்ஸ்ங்கிறது மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கு 100% பாசிபிலிட்டி இருக்கு. நாங்க செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்ல, நாங்க சொன்னா பை பண்ணிக்காதீங்க, லேர்ன் அண்ட் தென் ஏர்ன் அப்படின்றது தான் சொல்லுவோம். ப்ராப்பர் நாலேஜ் தான் அடுத்த கட்ட நகர்வை பங்குச்சந்தையில் உங்களை நகர்த்தி செல்லும். மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்கள் நண்பன் பாலாஜி ரஞ்சிதா. பார்க்கக்கூடிய நண்பர்கள் ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.